ரொம்ப சமூகத்துக்கு முக்கியமான ஒரு படமா இருக்கும்னு நினைக்கிறேன். குடிக்க நிறுத்த போறீங்களா அப்படின்னு அதையும் ஒரு கட்டிங் போட்டு தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வருது. யதார்த்தமான ஒரு காமெடியா. இந்த காலத்தில் யார் குடிக்காமல் இருக்காங்க? தெரு ஃபுல்லாக கடையை திறந்து வச்சுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் இதை கொஞ்சம் பார்த்தா பரவாயில்ல. பல வருஷமாக நாங்களும் அதுக்கு தான் போராடிட்டு இருக்கோம். இந்த கல் கடைகள்லாம் திறந்து வச்சுட்டு இந்த மற்ற சாராய கடையெல்லாம் மூடிட்டாங்கன்னா கூட கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஆட்சி மட்டும்தான் மாறுது, மற்ற எதுவுமே மாற மாட்டேங்குது. அரசு மேலே நிறைய குறை சொல்கிறாங்க. இங்கே நம்ம வந்து ஒயின் ஷாப்பு இருக்குன்ட்டு. ஒயின் ஷாப்பு இருக்க உள்ளவங்களை கேட்டால் அவங்க குடிக்கிறாங்க, நாங்கள் ஒயின் ஷாப் வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒழுக்கமாக இருக்கணும், அதுக்கப்புறம் நம்ம இந்த அரசுக்கிட்ட நம்ம முறையிடணும். ட்ரீசர் பார்த்தேன், கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. பட் நல்ல எக்ஸ்போசர் பண்ணுறாங்க. டப்பிங் கொஞ்சம் நல்லா இருக்குது, சவுண்ட் குவாலிட்டியும் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. குடியை பற்றி பேசுறது தப்பு இல்லை, பட் எல்லா படத்துலையும் பேசிக்காக சொல்கிறது தான் சொல்லியிருக்காங்க. குடியை பற்றி எல்லா படத்துலையும் ஒரு கேரக்டராக குடிக்கிறத பற்றி பேசுவாங்க. ஸோ இது நார்மல் தான். எனக்குலாம் அந்தளவுக்கு பெருசாக எதுவுமே தெரியல. பட் வந்து கேரக்டர் அந்த ஆக்டிங் கொஞ்சம் நல்லா இருக்குது. பட் மின்னல் முறையில் நடிச்சிருந்தவர் தான் நடிச்சிருக்காரு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. பட் வந்து நம்ம விஜய் நடிச்சிருக்காரு, அதுவும் கொஞ்சம் நல்லா. ஆனால் அவரோட கேரக்டர் பண்ணாலும் எப்பவுமே கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும். டீசர் நல்லா இருக்குது. ரொம்ப சமூகத்துக்கு முக்கியமான ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீளத்தில் வர எல்லா படமும் ஓரளவு சமூகத்துக்கு முக்கியமான கருத்தாக தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து அரசே தான் இங்கே வந்து மதுவை விற்கிது. ஆனால் அரசு மேல் நம்ம குறை சொல்கிறதோட நமக்கு நாம் ரொம்ப தன்னொழுக்கத்தோடு இருந்தோம்னா இது மாதிரி குடும்ப சீரழிவுகள், இது மாதிரி கவலைகள்லாம் இருக்காது. இது சொசைட்டி ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரியலி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ரொம்ப யதார்த்தமான ஒரு ஸ்டோரியை எடுத்திருக்காங்க. அவர் வந்து ஏற்கனவே வந்து ஜோக்கர் படத்தில் ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருப்பார். இன்றைக்கி வந்து அந்த டீசர் பார்க்கும்போது அடுத்த சீன் என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. இப்போ பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் ஆக எப்போ ரிலீஸுன்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக அது வந்து நல்ல ஒரு ரீச் கொடுக்கும். ரஞ்சித் சார் அவருக்கு வாழ்த்துக்கள், டைரக்டர் சார் அவருக்கும் வாழ்த்துக்கள் சார். பிரதர் டீசர் பார்த்தேன் பிரதர். ஆல்ரெடி இப்போ பழசு நீலம் ப்ரொடக்ஷனில் வந்த ப்ளூ ஸ்டார் ஆகட்டும் எல்லாமே ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும் பிரதர். அதே மாதிரி தான் இதுலேயும் இந்த பாட்டில் ராதா இதுலேயும் வந்துட்டு ஃபீல் குட் ஜானராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான், எனக்கு தெரிஞ்சு. அதனால் நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான் நினைக்கிறேன் பிரதர். ஆமாம் பிரதர், ஒவ்வொரு வீட்லேயும் கண்டிப்பாக இந்த காலத்தில் யார் குடிக்காமல் இருக்காங்க பிரதர். அதனால் நிச்சயமாக அது ஒவ்வொருத்த வீட்லேயும் ஒவ்வொருத்தன் அந்த மாதிரி இருப்பான். அதனால் அவங்களோட கனெக்ட் பண்ணிக்க முடியும், ஈஸியாக ஹிட் ஆகிடும்னு நினைக்கிறேன் பிரதர். நல்லா தான் இருக்குது ட்ரெய்லரும் டீசரும். இன்னொன்று அந்த லாஸ்ட்டாக ஒரு டைலாக் சொல்கிறாங்க பிரதர், தெரு ஃபுல்லாக கடையை திறந்து வச்சுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் இதை கொஞ்சம் பார்த்தா பரவாயில்ல. பல வருஷமாக நாங்களும் அதுக்கு தான் போராடிட்டு இருக்கோம். இந்த கல் கடைகள்லாம் திறந்து வச்சுட்டு இந்த மற்ற சாராய கடையெல்லாம் மூடிட்டாங்கன்னா கூட கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். பார்க்கலாம், என்ன ஆட்சி மட்டும்தான் மாறுது, மற்ற எதுவுமே மாற மாட்டேங்குது. பார்க்கலாம் பிரதர். இல்லை, அதுதான் சொல்கிறேன். அப்படி நம்ம ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம்ல, மெயின்டைன் இதை பண்ணினா தான் என்னால் சரி பண்ண முடியும்னு. அப்படி ஒன்று எதுவுமே கிடையாது. மாற்றம் ஒன்று தான் மாறாதுன்னு ஒன்று ஒரு பழமொழி இருக்குது. நம்ம நினச்சா கண்டிப்பாக மாற்ற முடியும். அது இங்கே உள்ள மதுவை ஒழிக்கிறதா இருக்கட்டும், இல்லை நம்ம சுய ஒழுக்கமாக இருக்கட்டும். அப்படிங்கிறப்ப இது வந்து ரொம்ப சொசைட்டிக்கு முக்கியமான ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, இது வந்து ஒவ்வொருத்தவங்களும் சும்மா சொல்லிக்கிறதுக்கான இது அப்படி ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம அரசு மேலே நிறைய குறை சொல்கிறாங்க. இங்கே நம்ம வந்து ஒயின் ஷாப்பு இருக்குன்ட்டு. ஒயின் ஷாப்பு இருக்க உள்ளவங்களை கேட்டால் அவங்க குடிக்கிறாங்க, நாங்கள் ஒயின் ஷாப் வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒழுக்கமாக இருக்கணும், அதுக்கப்புறம் நம்ம இந்த அரசுக்கிட்ட நம்ம முறையிடணும். அதுதான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, ரியலியே வந்து உண்மையிலுமே ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. நம்ம பேசிகிட்டு இருக்கோம், அதில் வந்து சார் சொன்னது, ஒரு கேரக்டர் சார் சொல்லியிருந்தாரு என்னென்னா, குடிக்க நிறுத்த போகிறீங்களா அப்படின்ட்டு அதையும் ஒரு கட்டிங் போட்டு தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வருது. யதார்த்தமான ஒரு காமெடியாக. ரொம்ப ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒவ்வொரு சீனுமே ஒரு காமெடியாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சூப்பரான ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம், உண்மையும் கூட. அது இன்றைக்கி வந்து எல்லாம் அது பாட்டிலே போட்டிருக்காங்க. குடிய பழக்கம் நாட்டுக்கும் வீட்டுக்கு கேடுன்னு போட்டிருக்காங்க. பட் அது வேறு வழி இல்லாமல் அவங்களும் விற்கிறாங்க. அதை நம்மளும் வந்து வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க, மக்களும் சரி. இது வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு டைலாக்காக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்ல ரீச் இருக்கும். அதெல்லாம் எப்படி சொல்கிறதுனா ஒரு சீன் டைலாக் சென்ஸுக்கு சார் நல்லா இருக்குது. அதெல்லாம் தேட்டரில் அதெல்லாம் கிளாப்ஸ் அடிக்கும். கிளாப்ஸ் அடிக்கிற மாதிரி டைலாக்கு தான் வந்துட்டு டீசரில் வைப்பாங்க. டீஸ் பண்ணுறது தானே பிரதர், உள்ள படமாக பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் டீசர் நல்லா தான் இருக்குது. அவர் ஆக்சுவலாக ஜோக்கரு இந்த மாதிரி நிறையா படங்கள் அவரை பார்த்துருக்கோம். நம்ம ஜோக்கர், ஜிகர்தண்டா இதில் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். அவரோட ஆக்டிங் நல்லாயிருக்கும், நல்லா தான் இருக்கும் நான் நம்புகிறேன். நல்லா இருந்தது பிரதர். அந்த இதுக்கு என்ன தேவையோ அந்த ரசனைக்கு ஏற்ற மாதிரி எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் அப்படி தான் போடுவாங்க. அதே தான் இவரும் இந்த படத்துக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கண்டிப்பாக கொடுத்துருக்காரு. கவர்மெண்ட் இதை தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிக்கணும். பல படங்கள் நான் நிறையா படத்தில் டீசரில் ட்ரெய்லரில் படமே பார்த்துருக்கேன். நான் திறந்து வச்சுட்டு ஊத்துறவனை என்னமோ சொல்லுவாங்களே, கொடுக்குறவனை திட்டாமல் நக்கிறவனை திட்டுற அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கவர்மெண்ட் தெருவுக்கு தெரு டாஸ்மார்க்கெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்குது இல்லைங்களா. கொஞ்சம் நாங்களும் எவ்வளோ தான் ஓப்பனாகவும் திட்டோம், இந்த மாதிரி அதாவது பழிப்பது போல புகழ்தல் வஞ்ச புகழ்ச்சியாகவும் திட்டோம்.
கவர்மெண்ட் திருந்துமான்னு தெரில பிரதர். மூடுனாங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல. நானும் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் பிரதர். கண்டிப்பாக புதுமுகம் டைரக்டர் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருடைய அடுத்தடுத்த பணிகளும் சிறக்க நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக அவரை வாழ்த்துறேன் பிரதர். கண்டிப்பாக இந்த குடின்ற ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக ஒரு மெசேஜ் இருக்குன்றது தெரியுது. ஏன்னா அதையும் குடிச்சிக்கிட்டே தான் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு மெசேஜ் கண்டிப்பாக இருக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக் கொஞ்சம் நல்லா தான் பண்ணிருக்காங்க. அதான் டப்பிங்கும் சொன்னேன் நான். சவுண்ட் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. பட் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம தேட்டரில் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். எதிர்பார்க்குறேன். பட் இல்லை, அவங்களோட நடிப்பான ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. இப்போ நம்ம நீளத்தில் ஏற்கனவே அவங்க ஒரு படம் ஒன்று பண்ணியிருந்தாங்க, ஒரு ஷார்ட் ஃபிலிமு. அதுலேயும் அவரோட நடிப்பு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அவரோட கதை எல்லாமே நல்லாயிருக்கும். அது நீளத்தில் வர முக்கியமான படம் எல்லாமே சொசைட்டிக்கு முக்கியமான படமாக இருக்கும். இல்லை, அவரோட மேக்கிங் ஸ்டைலே சூப்பராக இருக்குது. அது ரொம்ப புது அனுபவமாக இல்லாத மாதிரி இல்லை. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 படம் பண்ண மாதிரி அவரோட ஸ்டைல், லொக்கேஷன் எல்லாமே நல்லா இருக்குது. நான் சினிமாவில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், அதனால் சொல்கிறேன். நல்லா இருக்குது சார், நல்லா இருக்குது. அது சிறப்பாக இருக்குது. அதோட மியூசிக் எல்லாமே அதுதான் சொல்கிறேன். இதில் உள்ள அனுபவங்கள் எல்லாமே வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு படம் பண்ணுறவங்க மாதிரியே இல்லை. எல்லா இதுவுமே நல்லாயிருக்கு. ஏன்னா நம்ம சினிமாவில் ஒர்க் பண்ணுறது தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணுறதுனால சொல்கிறோம். ரொம்ப மெச்சூராக எடுத்திருக்காங்க படம். கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். அதெல்லாம் ஒவ்வொரு டைலாக்குமே ரொம்ப அனுபவித்து எழுதியிருக்காங்க, எடுத்திருக்காங்க. அதனால் இது படம் வந்து ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ பார்த்த உடனே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அடுத்து எப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி இப்போலேருந்து நான் நிறைய பேருக்கு சொல்ல ஆரம்பிப்பேன். இந்த படத்தை பாருங்கள், இந்த காமெடி ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குன்ட்டு. ஆமாம் பிரதர். எல்லாருமே நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் இல்லை, எல்லாமே நடிப்பு கூத்துப்பட்டிலேருந்து வந்த கலைஞர்களை தான் போட்டிருப்பாங்க. நிச்சயமாக இது ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும். கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம் பிரதர். சின்ன படத்துலேருந்து விஜய் அஜித் பெரிய படம் வரைக்குமே நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் பிரதர். ட்ரீசர் வச்சு அந்த அளவுக்கு எதுவும் சொல்ல முடியல. பட் ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் தான் ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சு தெரியும்னு நினைக்கிறேன். பட் இந்த டியூரேஷனில் என்னால் இவ்வளோ தான் சொல்ல முடிஞ்சிச்சு, அவ்வளோதான்.